அதாவது பயங்கரமான பொருட்செலவில் பெரிய பெரிய படம்லாம் வருஷக்கணக்கில் எடுப்பாங்க. ஆனால் என்னடான்னா புசுக்குன்னு அந்த படம் ஓடாமல் போயிடும். ஆனால் பொருட்செலவே பண்ணாமல் குட்டி பட்ஜெட்டில் சின்ன சின்ன படங்கள் எடுப்பாங்க. அது பிரம்மாண்டமாக மக்கள் கொண்டாடுவாங்க. அது என்ன காரணம், என்ன ஏது அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பாப்போமா? கதைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால் வந்துட்டு இப்போ ஃபேமிலியோடையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாம் அவங்க போய் பார்க்கும் போது என்ன ஆகுதுன்னா வந்துட்டு அந்த கதைக்காண்டி வந்து படம் ஹிட் ஆயிடுது. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலினா பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் எடுத்து அது இப்போ 75 கோடி கிட்ட கலெக்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அயோத்தியோ இல்லை மஞ்சுமல் பைஸு இப்போ ரீசெண்டாக டூரிஸ்ட் ஃபேமிலி இதெல்லாம் ஹிட் ஆகுதுன்னா கதை அதில் இருக்குது. மாலை எடுத்தாரு அருமையாக ஓடுது. கதை இருந்தால் தான் படம் ஓடும். உலகத்தில் என்ன நடக்குதோ, ஒரு குடும்பத்தில் என்ன நடக்குதோ அதை வந்து இன்னைக்கு படமாக எடுக்கும்போது அதை மக்கள் ஆசையோட பார்க்காங்க. மக்களுடைய ஏக்கம், மக்களுடைய வாழ்வாதாரம் இன்னும் தாங்களுடைய வழிகளை விட்டு தாண்டல. தான் வழிபட்டதையும் தான் கடந்து வந்த பாதையும் அவன் நினைச்சுக்கிட்டே இருக்கான். அந்த பாதையை தன்னுடைய வழியை ஒருத்தர் திரைக்காவியமா மாற்றும் போது அதை விரும்புறான். சூரிய வம்சம் எடுத்துங்க. இப்போ அந்த சேரன் எடுத்தார்ல படம் ஆட்டோகிராஃபு, இப்போ ஓடிட்டு இருக்க சூரியோட மாமன் படம், இதெல்லாம் லோ பட்ஜெட் படம் தான். இருந்தாலும் குடும்பத்தோட போய் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தா மணிகண்டன், அப்புறம் வந்து யோகி பாபு வச்சு கூட ஒரு நிறைய படம் ஹிட் ஆயிருக்கு. அந்த கதை, ஸ்க்ரீன் பிளே இது எல்லாமே கரெக்டாக இருக்கனால தான் சின்ன படம் வெற்றி அடைகிறதுக்கு காரணமே. இல்லைனா வந்து அது தோல்வி தான் தருவோம். அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பட்ஜெட்டாக இருந்தால் கூட கதை அருமையாக இருக்கிறனால தான் அந்த படம் வந்து வெற்றி ஆகுது. பெரிய ஆக்ட்ரஸ் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட ரசிகர்களுக்காண்டி இந்த மாதிரி மாற்றணும், சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸ்டோரியிலேருந்து சேஞ்ச் பண்ணுறதுனால கதை வந்து கொஞ்சம் மாறுது. பெரிய பட்ஜெட் படம் ரொம்ப ஓட மாட்டேங்குது. பெரிய பட்ஜெட் படம் வந்து பிரம்மாண்டத்தை நம்பி எடுக்கிறாங்க. கதை சரியா ஒர்க் அவுட் ஆகுறது இல்லை. அவங்களுக்கு பணத்தை அதிகமாக போட்டு கதை சரியில்லைன்னா எந்த படமாக இருந்தாலும் ஓட போகிறது இல்லை. எப்போ பாரு வைலன்ஸு, ஃபைட்டிங் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் கதை மக்களுக்கு ஈஸியாக போய் புரியுது அப்படின்னா சின்ன பட்ஜெட் மூவி தான். அந்த குட் நைட் அந்த மாதிரி அவரோட ஃபிலிம் எல்லாம் நல்லா இருக்குதுங்க. சின்ன பட்ஜெட் படங்கள் அப்படிங்கறது வந்து ரொம்ப வரவேற்கிறோம். அது மேற்கொண்டு இன்னும் நிறைய புது டைரக்டர்ஸ் எல்லாம் உருவாகணும்.